டக்குன்னு செய்கிற மாதிரி செம்ம டேஸ்டியான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி நல்லா சுட சுட இட்லி மேலே இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். 2 தக்காளி எடுத்துக்கலாம், சின்னதாக கட் பண்ணியிருந்து. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, இப்போது 5 வரமிளகா எடுத்துருக்கேன். 1/2 hour சுடுதண்ணியில் போட்டு வச்ச வரமிளகா எடுத்துக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா அரைச்சிட்டு வரலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயை நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒன்று நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இது நீர் சட்னிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி பார்த்தப்பறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் சேர்த்த போகிறோம். அதுதாங்க தோசை மாவு. இதில் சேர்த்துனா தான் இதோட சட்னியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் காமிக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம். ஒன்றோ 2 சேர்த்துக்கலாம். இப்போது செகண்ட் டைம் தண்ணி விட்ட அதே டைம்லேயே இது சேர்த்துக்கணும். அப்போ தான் தண்ணி சூடான மாவு வந்து கட்டை பிடிச்சிடும். இப்போ செகண்ட் டைம் தண்ணி விட்டோடனே மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் தக்காளி சட்னிக்கு தேவையான மல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ரோட்டுக்கடை தக்காளி நீர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குது சொல்லுங்கள். நார்மல் தக்காளியும் விட இது வெரைட்டியாக இருக்கும். Thank you for watching.